Hi friends, welcome to Janus world. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காக்டெயில் கேசரி. சேமியாவையும் ரவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கேசரி பண்ணியிருக்கேன். ஒரு வெரைட்டி கேசரி பண்ணியிருக்கேன். அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது ஒரு 15 மினிட்ஸ் போல் இருந்து ஊறட்டும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் 1 கப் ரவை எடுத்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதை ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணலாம். ரவை தீஞ்சிடக்கூடாது. இப்போ ரோஸ்ட் ஆனது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு அது உருகி வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கோல்டன் கலர் ஆனதும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே பேனில் நான் 3 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகி வந்து ஒரு சின்ன சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொதித்து வந்ததும் 1/2 கப்பு வறுத்த சேமியா எடுத்துக்கிறேன். சேமியா நான் வறுத்த சேமியா கடையிலேருந்து வாங்கினதுனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வறுக்காத சேமியா கிடச்சுன்னா ரவை வறுத்ததுக்கப்புறம் இதை தனியாக நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சேமியா நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்கிற 1 கப் ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும். இது எல்லாமே ரவையும் சேமியாவும் சேர்ந்து நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு 2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை சேர்த்ததுனால இப்போ கொஞ்சம் தண்ணியான பதத்துக்கு வந்துடும். இப்போ எல்லோ ஃபுட் கலர் பவுடரை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்து விட்டு கலந்து விட்டுட்டு ஊற வச்சுருக்கிற சப்ஜா சீட்ஸையும் சேர்த்து இதில் கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது இடையில கொஞ்சம் கெட்டியானதும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். பேனில் ஒட்டாத அளவுக்குள்ள பதத்துக்கு வரணும். நான்ஸ்டிக் பேன் ஆனதுனால நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கேன். சாதாரண கடாயாக இருந்தால் ஒரு 1/4 கப் நெய் தேவைப்படும். இப்போ இது மாதிரி பேனை விட்டு ஒட்டாமல் அப்படியே வந்துடணும். இந்த மாதிரி ஒரு பதம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா பேனில் விட்டு ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அந்த பிளேட்டில் இந்த கேசரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா லெவல் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி கட் பண்ண வேண்டாம்னா டைரெக்டாகவே அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சு சாப்பிட்றலாம். இது செட்டாக்கி கட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஸ்வீட் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது நம்மளோட சுவையான காக்டெயில் கேசரி, அதாவது ஒரு வெரைட்டியான கேசரி ரெடி ஆயாச்சு. காக்டெயில் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, ஹாப்பி குக்கிங்.